இந்திய கடல் பகுதியிலும் வாய்ப்புள்ள ஆறுகளிலும் நீர் விமான சேவையை தொடங்கும் பணிகளை மத்திய அரசு தொடங்கியது. சென்னை, புதுச்சேரி, காரைக்கால், குமரி இடையேயும் தொடங்க பரிசீலனை. விமான நிறுவனங்களின் மூலம் சிறப்பு நோக்க முகமையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் நீர் விமான சேவையை தொடங்குவதற்கான பணிகளை மத்திய துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் தொடங்கியது. இந்தியாவில் முதன்முறையாக நீர் விமான சேவையை சென்ற அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அப்போது குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள சபர்மதி ஆற்றிலிருந்து புறப்பட்ட நீர் விமானத்தில் பயணம் செய்து அதன் சேவையை தொடங்கி வைத்தார். கெவாடியா மற்றும் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி நதிக்கரைக்கு இடையிலான இந்த நீர் விமான சேவை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது நீர் விமான சேவை இந்தியாவில் கடற்பகுதியிலும் வாய்ப்புள்ள ஆறுகளிலும் தொடங்கப்பட உள்ளன. நீர் விமான சேவைகளுக்காக பல்வேறு வழித்தடங்கள் பரிசீலனையில் உள்ளன. அந்தமான் மற்றும் நிக்கோபார், லட்சத்தீவுகள், கவுகாத்தி நதிக்கரை, அஸ்ஸாமில் உள்ள உம்ரான்சோ நீர்த்தேக்கம், யமுனா நதிக்கரை, டெல்லியிலிருந்து அயோத்தி வரை, தெஹ்ரி, உத்தரகண்டில் உள்ள ஸ்ரீநகர், சண்டிகர் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு கடல் விமான சேவைகள் திட்டமிடப்படுகின்றன. அதேபோல் சென்னை, கன்னியாகுமரி இடையே உள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. சென்னை, புதுச்சேரி, காரைக்கால், கன்னியாகுமரி வரையிலான கடல் மார்க்கத்தில் சீப்ளேன் எனப்படும் கடல் விமான சேவையை துவக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சென்ற அக்டோபர் புதுவை நிகழ்ச்சி ஒன்றில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கும் சாகர்மாலா மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கும் செல்லும் வகையில் கடல் விமான சேவைகள் திட்டமிடப்படுகின்றன என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது.